கேள்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் தொடர்ச்சியாக வினாத்தாள் ஒன்று எப்படி செய்வது என்பதை தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வகுப்பிலேயும் புலக்காட்சி திறன் ஊடாக புலக்காட்சி திறன் என்ற தலைப்பிலே புலக்காட்சி திறன் வருகின்ற வினாக்கள் தொடர்பாக வகையான வினாக்களை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். எனவே இதில் முழுமையாக படங்கள் உள்ளடங்களாக படங்கள் மூலமான வினாக்களை நாங்கள் இதில் முழுமையாக செய்ய இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். வினாக்களுக்கு செல்வோம். ரைட், இங்கே பாருங்கள். கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் தொடக்கத்தில் உள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்யவும். அப்போ முதல்ல தரப்பட்டுள்ள உருவை போல அமைகிற உருவை இங்கே கேள்வியே கேட்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இதுக்கு முதலும் இப்படியான கேள்விகள் பார்த்துருக்கணும். அப்போ இங்கே பயிற்சி செய்கிறபடியே நாங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து பழக வேணும். அப்போ நாங்கள் முதலில் தரப்பட்டுள்ள தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள இந்த உருவுகள் இல்லை தொடக்கத்தில் தரப்பட்ட உருவை போல ஒத்த உருவை தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. இது உங்களுக்கு 2ஆம் பேஜில் வாரது. அதாவது பக்க இலக்கம் 2 பகுதி ஒன்று வினாத்தாளில் பக்க இலக்கம் 2 இந்த வகையான கேள்வி வாரது. பக்க இலக்கம் 2. அப்போ நாங்கள் இதுக்குரிய மார்க்ஸை முழுமையாக எடுக்கணும். இது எல்லாருமே எடுக்கலாம். தனியாக பாஸ் பண்ணுறார்கள் வெட்டு புள்ளிக்கு மேலே தான் எடுக்கிறார்கள் இல்லை. இப்போ இது 70க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறார்கள் கூட இந்த வகையான வினாக்களில் இலகுவே எடுக்கலாம். என்னென்னா இதில் பார்க்குறது தெரிவு செய்கிறது, அதுதான் வேலை. அப்போ இங்கே பார்ப்போம். அப்போ இதே போல் முதலாவது நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இங்கே என்ன பிழை இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஒத்த உருவண்டு இருக்குது. அப்போ முதலாவதுல நாங்கள் பார்க்கலாம், தலையை எடுத்து பார்க்கலாம். ஒரு பகுதியை எடுத்து பார்ப்போம். இங்கே இவ்வளோ தலைப்பகுதியை எடுத்து பார்ப்போம். இதே போல் இங்கே இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம். அதே போல் அங்கே இருக்குதான்ட்டு பார்க்கலாம். அப்போ நாங்கள் இதில் தலைப்பகுதியை எடுத்து பார்க்கல இங்கே இந்த பகுதியை பார்ப்போம். இந்த பகுதி இதுக்கு சரியே இருக்குது. அதே போல் இந்த பகுதியை எடுத்து இந்த தலைப்பகுதியை பார்த்தோம்னா இதுக்கும் சரியே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னா இதுக்கும் அதே போலையான அமைப்பு ஏதாவது மாற்றம் இல்லாமல் இருக்குது. அடுத்தது நாங்கள் மிகுதி கால் பகுதியை அல்லது நடுப்பகுதியை எடுத்து பார்க்கலாம். நடுப்பகுதியை இப்போ செட் பண்ண போகிறோம். நடுப்பகுதி இப்போ நடுப்பகுதியில் 1. அப்போ நடுப்பகுதியை எடுத்து செட் பண்ணிக்கல இங்கே பார்ப்போமா. நடுப்பகுதியில் 1 2 3 வட்டம் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நடுப்பகுதியில் ஒரு வட்டம் தான் இருக்குது. அதனால் இந்த விட பிழை. இங்கே பார்த்தோம்னா அதே போல் 3 வட்டம் இருக்குது. 1 2 3. அதே போல் இதுக்கு பார்த்தோம்னா அதே போல் 3 வட்டம் இருக்காண்டு பார்த்தோம்னா 1 2. அப்போ இவரும் பிழை. இங்கே பார்த்தீங்க வடிவே பாருங்கள். இங்கே இது பெரிய வேலை இல்லை, ஆனால் பெரிய கஷ்டம் நினைச்சிங்கன்னா அது கஷ்டப்படும். இதில் ஒரு வட்டம் ஒன்று இருக்குது, இதில் ஒரு வட்டம் ஒன்று இருக்குது, இதில் ஒரு வட்டம் ஒன்று இருக்குது. அப்போ இங்கே அதே வட்டம் ஒன்று தான் இருக்குது. இங்கே அதே வட்டம் அதே போல் அங்கே இருக்கிற போல் 3 வட்டம் இருக்குது. இங்கே 2 வட்டம் தான் இருக்குது. அதனால தான் இதுவும் பிழை என்று சொன்னேன். சரியானே. மிகுதி பகுதியை பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியே தான் இருக்குது. ஆக இந்த ஒரு சின்ன ஒரு மேட்டம் தான் இங்கே காரணமே இருக்குது. இப்போ நாங்கள் இப்படித்தான் இதை பார்க்க வேணும். அப்போ நான் இப்படி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியே இருக்குது. இப்போ இதுதான் சரியான விடையல். சரியோ. அப்போ ஏன் அதுக்கு பிழை வருது, இதுக்கு ஏன் சரி வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். பெரிய வேலையில் இப்போ இது பெரிய கஷ்டம் விட்டீங்கன்னா நியாயமே 2.5 மார்க்ஸ் பரவாயில்ல. ஒரு கேள்விக்கு 2.5 மார்க்ஸ், 2 சேர்த்து 5 மார்க்ஸ் இதில் வரும். டபுள் கேள்வி இதில் வாங்குறது வளமை. ரைட், அடுத்ததை பார்ப்போம். முதலில் தரப்பட்டுள்ள உருவுக்கு ஒத்த உரு. அதே போல் அடுத்ததை பார்ப்போம். இங்கே நான் வெள்ளன சொன்னது போல் ஒவ்வொரு பார்ட்ஸை பார்க்குற முறையை சொல்லி தந்தேன். அப்போ இங்கே இந்த பார்ட்ஸ் பகுதியை எடுப்பேன் முதல்ல. அப்போ இதில் உள்ளது போல் இதில் இருக்கின்றதா என்று பார்க்க வேணும். பார்த்தால் முதலாவதில் இருக்குது. ரைட், முதலாவது இருக்கிற போல் இதில் இருக்குது. அதே போல் இதில் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஒப்பிட்டு பார்க்கணும். நான் சும்மா டிக் பண்ணுறேன்னு நீங்கள் அப்படி சரி. அடுத்த இதில் இருக்கிறான்ட்டு பார்க்கலாம். அதே போல் கண் இருக்குதா, மேலே பூ இருக்குதா, அதே போல் தாடை இருக்குதா, அதே போல் கழுத்து போது இருக்கா.
இதுக்கும் இருக்குது. ரைட். அடுத்தது நாங்கள் ஒருக்கா காலையும் பார்க்கலாம். கால் பகுதியை பார்த்தோம்னா மிகுதி செட்ட பகுதியை பார்க்கலாம். கால் பகுதியை பார்த்தோம்னா கால் இதுக்கு இருக்கிற போல் 2B வடிவத்தில் ஒரு கோடு, 2B வடிவத்தில் ஒரு கோடு, சரி. 2B வடிவத்தில் ஒரு கோடு, சரி. இதுவும் சரி. 2B வடிவத்தில் ஒரு கோட்டுக்குரிய அமைஞ்சிருக்குது, சரி. இதுவும் சரி. ரைட். அப்போ இது கால் பகுதியும் சரி. அடுத்த பார்க்க போகிறோம். இந்த செட்ட பகுதி இவ்வளவும் எங்கே இருக்குது, இவ்வளவும் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். இவ்வளவும் இதுக்கு பார்ப்போம், இதுக்கு பார்த்தோம்னா அவ்வளவும் இருக்குது, சரி. இப்போ இதுக்கு இருக்கிற போல் இதுக்கும் இருக்குது. அதே போல் இதுக்கு பார்ப்போம். இதில் வளைவுகளையும் பார்க்க வேணும். அப்போ பார்த்து கொண்டு போனோம்னா இதுக்கு இந்த வளைவில் இது சரியே இருக்குது, இது சரியே இருக்குது, இதுக்குள்ளையும் சரியே இருக்குது. இப்போ இதுக்கு பார்ப்போம். இதுக்கும் பார்த்தோம்னா அதே போல் வளைவு வி, சரி, ஓகே. ஆனால் இதுக்கும் அதே போல் இருக்குது. இப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் பார்த்தோம், சரி. இன்னும் ஒரு பகுதி தானே பார்க்க இருக்குது. அப்போ அந்த பகுதியில் பிரச்சனை வருமெண்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா விழாத்திலும் இல்லையண்டா இங்கே இல்லை. அப்போ இது சரி. இதுக்கு பார்த்தோம்னா இதே போல் அப்படியே இருக்குது, பாருங்க, அவதானிச்சு பாருங்க, இருக்குது. இதுக்கு பார்ப்போம். இதில் கொஞ்சம் பிள்ளை, என்ன பிள்ளைன்னு பார்ப்போம். இதில் பாருங்க, இந்த செட் பகுதி, அதாவது இந்த செட் பகுதி, இதுக்குள்ள இந்த பகுதி இங்கே இருக்குது, இங்கே அந்த பகுதி இல்லை, பார்த்தீங்களா? அப்போ இது அதனால் இந்த விட பிழை. அதே போல் இந்த தொகுதி இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, அதனால் இந்த விடையும் பிழை. பார்த்தீங்களா? இவ்வளோ சின்ன விஷயம். அப்போ சின்ன விஷயம் அவதானிச்சா தான் இதில் வளைவு, ஒரு சின்ன ஒரு வளைவு. இப்போ அவதானிச்சா தான் இதுக்குரிய விடை வரும். ஆகவே இங்கே சரியான விடை முதலாவது, சரியான. இப்போ இங்கே இது போல் இது போல் இதுவும் போல், ஆகவே இங்கே சரியானது முதலாவது, சரியான. இப்படி தெரிவு செய்யலாம். நீங்களும் இப்படி பகுதி பகுதியாக பிரித்து பார்த்து எடுத்து விடலாம், சரியா? அப்போ என்னத்தில் போல் வந்தது, இந்த பகுதி, இந்த ஏரியா நீங்கள் போடலாம். இது இந்த ஏரியாவில் சரி, இந்த ஏரியா இங்கே போல், இங்கே போல், அதே போல் இந்த ஏரியா இங்கே போல், சரியா? இப்போ இப்படி எடுக்கிறது, இப்படி எடுத்த வேண்டாம், இங்கே சரியே இருக்கும். முதலாம் 2ஆம் வினாக்கள் சரி. இனி 3ஆம் வினாவுக்கு பார்ப்போம். 3ஆம் வினாவில் என்ன வேறுபாடுன்னு பார்ப்போம். இப்போ சின்ன வேறுபாடுகளை நீங்கள் அவதானிக்க வேணும். அதுக்காக தான் நீங்கள் சொல்லித்தரேன். அப்போ பார்த்தோம்னா நாங்கள் இதில் என்னென்ன வேறுபாடுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பரிசோதனை குழாயையும் நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம், அல்லது முதல்ல நேர்கோட்டை பார்ப்போம். நேர்கோடு எல்லாம் சரியே இருக்குது, நேர்கோட்டில் பிரச்சனை இல்லை. ஒரு சோதனை குழாயை பார்ப்போம். இங்கே முதலாவது சோதனை குழாயை பார்ப்போம். முதலாவது இந்த குழாயை பார்ப்போம். அப்போ பார்த்தோம்னா இங்கே இந்த இதுகளில் இல்லை, அதனால் முதலாவது விட பிழை எடுத்தாச்சு. அதே போல் இதுலேயும் அந்த கண்கள் இல்லை, அதனால் இதுவும் பிழை. ஆகவே எடுத்த வச்சுக்க சிலர்கள் வந்துடும். எத்தனையாவது? 3ஆவது வந்துடும். அப்போ இதில் பார்க்கலாம், நீங்கள் நேரடியே பார்க்கலாம். இந்த கண் இருக்குது. அப்போ திருப்பி சொல்கிறேன், இந்த கண் இருக்குது, இந்த 2 கண். இங்கே ஒற்றை கண் இல்லை, மற்றது இருக்குது. இங்கே 2 கண்ணும் இல்லை, அதனால தான் இதுவும் பிள்ளைன்னு சொன்னேன். இங்கே எல்லாமே சரியே இருக்குது, சரியா? இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்கலாம். அப்படி சில வழியில் டாட்ஸ், ஒரு கருப்பு புள்ளியை பார்க்கலாம். புள்ளியில் வேறுபாடு தந்திருப்பாங்க, புள்ளியை பார்த்து எடுக்கலாம், அப்படி செய்யலாம். அதே போல் அடுத்தது ஆமையில் பார்ப்போம். ஆமையில் என்ன வேறுபாடுன்னு பார்க்கலாம். ஆமையில் பார்த்தோம் என்றால் முதல்ல ஆமைன்ற தலையை எடுப்போம், தலைப்பகுதியை பார்ப்போம். அப்போ தலைப்பகுதியை பார்த்தோம்னா ரைட், இந்த தலைப்பகுதியில் உள்ள விடயம் உள்ள கோடுகள் எல்லாம் இங்கே இருக்கான்னு பார்க்குறது, அது சரி. அதே போல் இதில் இருக்கா, ஆம் சரி. இதில் இருக்குதா, ஆம் சரி. அப்போ இந்த சைட்டில் சரியே இருக்குது. அடுத்தது நாங்கள் ஆமைன்ற ஓட்டு பகுதியை பார்ப்போம். ஓட்டு பகுதியை எடுத்து பார்ப்போம்.
ஓட்டு பகுதியில் 1 2 3 4 5 6 7 8 கிடக்கு. அப்போ 8 பகுதி இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இதில் இருக்கிறது 8 பகுதி. சரி, இதில் இருக்கிறது 3 7 பகுதி, ஒரு பகுதி வரையில்லை, ஒரு பகுதி வரையில்லை. அப்போ இங்கே பிழை. இதில் 2 4 6 இருக்குது, 2 பகுதி வரவில்லை, அதனால் அது பிழை. ஆகவே இந்த ஓட்டு கணக்கில் ஓட்டில் உள்ள புள்ளி வட்டம், அந்த வட்டத்தில் பிழைச்சி போச்சு. ஆகவே இங்கே சரியான விடை இது உங்களுக்கு முதலாவது விடையே இருக்குது. ஆமைக்கு முதலாவது. ஏனென்று விளங்குதானே, ஓடு கண்டு எண்ணிக்கை இங்கே பிழை, இங்கேயும் பிழை, ஓடு கண்டு எண்ணிக்கை, அதனால் இது பிழை. சரியான. இப்போ இப்படி சரியான விடையை தெரிவு செய்கிற முறை இருக்குது. அப்போ முதல்ல காட்டுற உருவ ஒத்த உருக்கள் அல்லது தொடக்கத்தில் உள்ள உருவுடன் பொருந்தும் உருக்கள் என்று கேள்வி வரும். அப்போ அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி அளிக்கலாம். அடுத்த மீனை பார்ப்போம். மீனில் பார்த்தோம்னா மீனுக்கு நாங்கள் இந்த புள்ளியை முதல் எடுத்து பார்ப்போம். முதல் புள்ளிகளை எடுத்து பார்க்குறது ஈஸி. இப்போ முதல்ல புள்ளிகளை எடுத்து பார்ப்போம். இதில் 4 புள்ளி இருக்குது, இதில் பாருங்கோ 3 புள்ளி இருக்குது, அதனால் இந்த விட பிழை. இதில் அதே போல் 4 புள்ளி இருக்குது, அப்போ இவ்விடம் சரி. இங்கே 2 புள்ளி இருக்குது, அதனால் பிழை. ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாச்சு. வட்டம் கிடக்கிற வட்டத்தின் அடிப்படையில் இங்கே இது 2வது தான் சரி. இப்போ நாங்கள் சரியான விட 2 எடுத்தோம். சரியா. மற்றவர்களை பார்த்தோம்னா சரியே தான் இருக்கும். மற்ற இடங்கள் வால் பகுதி, மேல் சட்டை, கீழ் சட்டை, அதே போல் வாய் பகுதி, கண் பகுதி எல்லாம் சரியே தான் இருக்கும். இந்த மேலே உள்ள குமிழி தான் விடுறது, குமிழி விட்டு இருக்குது. அதனால் குமிழியில் காணப்படுற வட்டத்தை தான் நாங்கள் இப்போ கருத்தில் எடுத்துனாங்க. சரியானே. அப்போ இப்படி இந்த வகையான கணக்குகளை, இப்படி வகையான படங்களை இப்படி நாங்கள் தெரிவு செய்யலாம். விளங்குதோ? இது ஈஸி, சரியான ஈஸி. ஆனால் நாங்கள் சில வேளையில் தவறு விடுறது. தவறு விடாமல் செய்கிறோக்கு இப்படி நான் சொல்லி தந்த இந்த முறையில் பின்பற்றுங்கோ, உங்களுக்கு தவறுகள் வரவே வராது. இதில் 6வது கேள்வி. அப்போ ஒரு பகுதியை பார்க்கலாம். ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கல, இங்கே பார்க்கலாம். என்னென்றால் இது இந்த வாய்ப்பகுதியை பார்க்கலாம். இப்போ தலைப்பகுதியை எடுக்க போகிறோம், இவ்வளா பகுதியையும் எடுக்க போகிறோம். எடுத்து இவ்வளா பகுதியை மேலே பார்க்க போகிறோம். ரைட். எல்லாத்துலேயும் இந்த பகுதியை மட்டும் பார்க்க போகிறோம். முதல் கட்டமே பார்க்கல என்ன பிழைன்றது, என்ன வித்தியாசம் என்று இங்கே பார்க்க வேணும். அப்போ இங்கே பற்களின் எண்ணிக்கையெல்லாம் சரி, எல்லாம் இதில் சரியாக அமைஞ்சு. இதில் பற்களின் எண்ணிக்கையில் இந்த பகுதி பிழைச்சி போகுது, இதிலையும் அதே பகுதி பிழை. ஆகவே இந்த விட பிழை, இந்த விடையும் இதில் பிழை. ஏன், இந்த பல்லின் அமைப்பு இது இங்கே பாருங்க, இது சரியே இருக்குது. அப்போ இந்த பகுதி இதில் பிழை, இதில் பிழை. ஆகவே இங்கே நாங்கள் விடையை தெரிவு செய்யலாம். இனி முடிவுக்கு வரலாம். முடிவுக்கு வந்தால் இங்கே முதலாவது விட செய்யலாம். சரி, இப்படி செய்யலாம். இப்போ ரெண்டாவதில் இது இந்த தலைப்பகுதிக்கு பார்க்குறோம், இதுக்கும் தலைப்பகுதிக்கு பார்க்குறோம். இதில் முதலாவதில் வர தலைப்பகுதி சரியே இருக்கு. சரியா. ரைட். ஏழாவது கேள்வி அப்படியே தொடர்ச்சி பார்ப்போம். 7வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்த குருவி இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாம். என்ன கிளி இந்த படம், இது பறவை இந்த படம் என்று எடுப்போம். ரைட். இதில் நாங்கள் பார்ப்போம். முதலாவது அதுக்கடுத்த போல் தலைப்பகுதியை எடுத்து பார்க்குறோம். இல்லைன்னா வால் பகுதியை பின்னுக்கு இருந்து எடுக்கலாம். இல்லைன்னா வால் பகுதி, இரண்டாலும் ஒரு பகுதி. வால் பகுதியை எடுத்து பார்த்தோம்னால் இதில் என்ன வேறுபாடு, அதில் என்ன வேறுபாடுன்னு அப்படியே தொடர்ச்சியை பார்க்கலாம். அப்போ நாங்கள் வால் பகுதியில் என்ன வேறுபாடு எல்லாத்தையும் எடுப்போம் முதல்ல. ரைட். எல்லாத்தையும் இதில் எடுப்போம், இந்த செட்டில் எடுத்து தெரிவு செய்யும். அப்போ இதில் பார்த்தோம்னா இந்த வால் பகுதியில் இந்த முதலாவது பறவையில் என்ன பிரச்சனைன்னா வாலில் 3 செட் காணப்படுது, இங்கே 2 செட் காணப்படுது. அதனால் முதலாவது விடை பிழை. ரெண்டாவது விட வால் பகுதியில் ஒற்றை ஒரு துண்டு காணப்படுகிறது, அதனால் ரெண்டாவது விடையும் பிழை. இங்கே அதே 3 பகுதி இருக்குது. ஆகவே இங்கே 3வது விட சரியே இருக்கு. அப்போ நாங்கள் விடை 3வது. மற்ற பகுதிகளை நீங்கள் செக் பண்ணலாம், அது சரியே தான் இருக்கும். தலைப்பகுதி சரியே இருக்கும், அதே போல் தலைப்பகுதி எல்லாத்துக்குமே சரியே இருக்கும். அப்போ நாங்கள் இந்த பகுதியை தான் நாங்கள் மார்க் பண்ணினாங்க. அதாவது இந்த செட், இதில் இந்த செட்,
அதே போல் இந்த செட் இங்கே இந்த செட். அப்போ இதுதான் சரியானது காட்டுது. சரியான மற்றெல்லாம் புள்ளியானது காட்டு. இது புள்ளையே இருக்குது, இது புள்ளையே இருக்குது. அப்போ அது சரி. அப்போ இப்படி தெரிவு செய்யலாம். அடுத்த பாருங்க, எட்டாவதும் அதே போல் அமைப்பு. அப்போ நாங்கள் அதே போல் அமைப்புண்டா இது நேரடியே பார்க்கலாம். என்னண்டா திருப்பி இருக்குது. அப்போ நடுவை பார்க்கலாம், நடுவில் எடுத்து நாங்கள் பார்க்கலாம், நடுப்பகுதியை பார்க்கலாம். இப்போ நடுப்பகுதியை பார்த்தோம்னால் இங்கே நடுவில் வட்டம் இருக்குது, அதே போல் இதுலேயும் தான் இருக்குது, இதில் இல்லை. அதனால் வட்ட அடிப்படையில் முதலாவது விட பிழை. அடுத்தது பார்ப்போம். இங்கே இந்த பகுதி நிறந்திட்டப்பட்டு இருக்குது. அப்போ இங்கே நிறந்திட்டப்படே இல்லை, அதனால் இவர் பிழை. ஆகவே இங்கே நிறந்திட்டப்பட்ட பகுதியை சரிவாக காட்டினாலும் அதின் விடையை நாங்கள் தெளிவு எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது விடை. சரியான ரைட். இப்படி இது தெரிவு செய்யலாம். அடுத்தது பார்ப்போம். 9வது வினா. 9வது வினாவிலேயும் நாங்கள் அதே போல் ஒரு பகுதியை எடுத்து பார்க்கலாம். அப்போ பகுதியை எடுத்து பார்த்தோம்னால் இங்கே பழங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கலாம், அல்லது இது முதல்ல இந்த தொகுதியை எடுத்து பார்க்கலாம். இந்த தொகுதி, அதாவது நெட்டுப்பகுதி என்பது இலையோடு சேர்ந்த நெட்டுப்பகுதி. இதில் எல்லாம் சரியே இருக்கும்னு பார்க்குறது. சரியான. அப்போ இதில் பார்த்தோம்னா இதில் எல்லாமே நரம்புகள் எல்லாம் பார்க்கலாம், இலைக்குரிய நரம்புகள் ஏதாவது வேறுபாடு இருக்கலாம் ரெண்டு பார்க்குறோம். நரம்புகள் அதுகள் எல்லாம் பார்க்க வேணும். பார்த்தா தான் நாங்கள் உங்களுக்கு வளைவுகள் எல்லாம் சரியே இருக்கும்னு பார்க்குறது. இது சரி. அதே போல் இதில் வளைவுகள் நரம்புகள் எல்லாம் சரியாக இருக்குண்டு அதே போல் இதையும் பார்க்குறது. இதையும் பார்த்தோம்னா அதுவும் சரியே தான் இருக்குது. இதையும் அதே வளைவுகள் நரம்புகள் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறது. பார்த்தா இதுவும் சரியே தான் இருக்குது. அப்போ வளைவுகளில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. இனி பழங்கண்ட எண்ணிக்கையில் நாங்கள் பார்க்கலாம். பழங்கண்ட எண்ணிக்கையில் பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் வித்தியாசம் விளங்கும். ரைட். பழங்கண்ட எண்ணிக்கையில் மேல் பழத்தை பார்ப்போம். 1 2 3 1 2 3 இதில் பிழைச்சி போச்சு. அப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யணுமெண்டா மார்க் பண்ணி பார்க்குறோம். அப்போ இந்த பகுதி உங்களுக்கு பிழையே இருக்குது, இதிலையும் அதே இந்த பகுதி பிழையே இருக்குது. அப்போ நாங்கள் பிழையான பகுதியை சுட்டி காட்டுறது. அப்போ இந்த பகுதி பிழை, இந்த பகுதி பிழை, இந்த பகுதி இதுக்கு சரியே இருக்குது. ஆகவே இங்கே சரியான விடையை நாங்கள் எதுக்கு போடலாம்? முதலாவது கிடைக்கும். சரியா? இப்போ தெரிவு செய்கிற முறை இதுதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். அப்போ இங்கே சரியான விட முதலாக. சரியா? இப்போலாம் தான் வேலை. அப்போ இந்த பழங்கள் முதல்ல ஒரு பகுதியை பிரிக்கிற முறைக்காக தான் இவ்வளவு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பகுதியை பிரித்து பார்க்குறது. அடுத்த பார்ப்போம். அடுத்தது இந்த உருவில் பார்ப்போம். அடுத்த உருவை பார்ப்போம். அடுத்த உருவை பார்த்தோம்டா அடுத்த ஒரு இந்த முதல்ல நாங்கள் இந்த பைப்பு இந்த வளைஞ்சிருக்கு, இந்த பைப் இப்படி வளைஞ்சு வந்திருக்கு. இந்த வளைவை பார்க்கலாம். இந்த வளைவு இங்கே முதலாவது விடையில் சரியாக இருக்குதா, ரெண்டாவது விடையில் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்ப்போம். முதலாவது விடையில் இந்த இடைவெளி முறை பிழையே இருக்குது. இந்த இடைவெளி முறை இங்கே சரியே இருக்குது, இங்கே பிழை. அதனால் இது பிழை. அடுத்தது மூன்றாவதில் இந்த இடைவெளி பிழை. ரைட். மற்றையில் சரியே இருக்குது. இது சரியே, எல்லா விதத்திலும் இது சரியே இருக்குது. இப்போ இதிலே பிழைன்னா நாங்கள் மற்றது பார்க்கணுமெண்டு இல்லை. இங்கே பிழையை காட்டப்பட்டிருக்கு தானே. அப்போ இப்போ இந்த அங்காள ஒப்பிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு சரியே இருக்குது. ஆகவே இங்கே முதலாவது உரு போல காட்சி அளிக்கிறது உங்களுக்கு ரெண்டாவது விடை. சரியான. எந்தெந்த பகுதி? இந்த பகுதி இங்கே பிழை, இந்த பகுதி இதில் பிழை, இங்கே இதில் எல்லாம் சரி. இப்படி எடுக்கும். சரியான. இப்படி இந்த மாதிரியான கணக்குகளை நாங்கள் இப்படி செய்யலாம். இந்த மாதிரியான உருக்களுக்கான பதில் அளிக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஓர் உரு ஏனைய இரு உருக்களிலுமிருந்து வேறுபட்டுள்ளது. அவ்வேறுபட்ட உருவை தெரிவு செய்யலாம். அப்போ நாங்கள் தரப்பட்டுள்ள உருக்களுக்கு ஏதோ ஒன்று வேறுபட்டிருக்காம். வேறுபட்ட உருவைத்தான் இங்கே தெரிவு செய்ய சொல்லி இருக்குது. அப்போ நாங்கள் பார்க்கலாம். வேறுபட்ட உரு என்று பார்த்தோம்னால் இதில்
முதலாவது இதில் முதலாவது ரெண்டாவது மூன்றாவது மூன்றில் ஒன்று வேறுபட்டிருக்கும் ரெண்டு ஒற்றுமையே இருக்குது. அது என்னென்று பார்ப்போம். அப்போ நாங்கள் ஒவ்வொன்றின்றையும் ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு வெண்ணை செய்த போல தான் இங்கே பகுதியை எடுத்து பார்க்கலாம். நம்ம பகுதியை எடுத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று வேறுபடும். அந்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கிறான் இங்கே வேலையே இருக்கு. சரி, அப்போ பார்ப்போம். நாங்கள் முதலாவது இந்த உருவின் இந்த பகுதி முழுமையாக எடுத்து பார்ப்போம். இந்த பகுதியில் பார்த்தோம்னா இந்த பகுதி சரியாக இருக்குதா, இந்த இந்த பகுதிகள் சரியாக மேல் பகுதி சரியாக இருக்கான்னு பார்க்குறது. இப்போ மேல் பகுதியை சரியாக இருக்காண்டா நாங்கள் அடுத்தது போகலாம். அப்போ இதை பார்த்தோம்னா இதில் இருக்கிறது போலயே இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, அதில் மாற்றம் இருக்குது. அப்போ அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்த செட்டை பார்க்கலாம். அடுத்த இந்த பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதியை பார்த்தோம்னா இந்த பகுதி இங்கே இருக்குது, அதே போல் இந்த பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ அதுவும் சரி, அதே போல் இதுவும் சரியே இருக்குது, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும். அப்போ எங்கே வேறுபாடுன்னு பார்த்தோம்னா இந்த பகுதி அடுத்த செட் இந்த பகுதி பார்க்க போகிறோம். அப்போ இந்த பகுதியை பார்க்கல ஏதோ வேறுபாடுன்னு வரும் பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. ஆகவே இது பிள்ளை. இப்போ இது சரி, இது சரி. அப்போ இந்த துண்டு பகுதியை தான் நாங்கள் கடைசியை பார்த்துனாங்க. அப்போ இந்த துண்டு பகுதி இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ரைட்? ஆகவே இங்கே சரியான விடை. அப்போ இது வேறுபட்ட உருவன்றதுக்கான நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய சரியான விடை ரெண்டாவது விடை. சரியா? அடுத்த வண்ணத்து பூச்சியில் வேறுபட்டது நாங்கள் பார்க்க போகிறோம். வண்ணத்து பூச்சியில் நாங்கள் உணர்கொம்பை நேரடியாக சிலர்களுக்கு நேரடியே பார்க்கலாம். இதில் உணர்கொம்பை பார்க்கலாம். இங்கே உணர்கொம்பு இல்லை, உணர்கொம்புக்கு வட்டம் இல்லை, இங்கே வட்டம் இருக்குது, இங்கே வட்டம் இருக்குது. ஆகவே வேறுபட்ட ஒரு நேரடியே கண்டுபிடிச்சிடலாம். முதலாவது விடை கணக்கு போத்தது. சிலர்களுக்கு கணக்கு போத்ததில்லை, உடனடியே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது இதில் பாத்தை பார்ப்போம். பாத்தில் வேறுபட்டது முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன போல் தலையில் எடுக்கலாம். தலையில் எடுத்து பார்க்குறது, தலைப்பகுதி எடுத்து பார்க்குறது சரியே இருக்குது, எல்லாம் சரி. அப்போ அடுத்தது எடுக்கப்பட வேண்டியது இறகு பகுதி அல்லது இந்த நீர் பகுதியை எடுக்கலாம். என்னென்றாலும் உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அதை எடுக்கலாம். ரைட்? நாங்கள் இறகு பகுதியை எடுப்போம். இந்த இறகு பகுதியை பார்த்தோம்னா விழா இறகு சட்டைகளும் வரையப்பட்ட விழாம் சரியே இருக்குது, இதுக்கும் சரியே இருக்குது, இதுக்கும் சரியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வேறுபாடு இருக்குது. இதில் இந்த வெரி இந்த லைன்கள் வரையில்லை, இந்த லைனில் ஒன்றும் வரையில்லை. அவை வேறுபட்டது இது. அப்போ இது ரெண்டும் சரியானது, வேறுபட்ட பகுதி இது. உடனடியே நாங்கள் அண்டர்லைன் பண்ணலாம் முதலாவது படி. சரியா? இப்படி செய்யலாம். அதே போல் அடுத்தது நாலாவது பகுதி எடுத்தோம்னா நாலாவது கேள்வி. நாலாவது படத்தில் வேறுபட்டது ரெண்டு பார்க்குறோம். நாங்கள் இதில் கீழ்ப்பகுதியை பார்க்கலாம். அப்போ கீழ்ப்பகுதியை பார்த்தோம்னா இங்கே விளாத்தையும் எடுத்து பார்ப்போம். விளாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இங்கே சரியே இருக்குது, அதே போல் விளாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இங்கேயும் சரியே இருக்குது. இங்கே விளாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இங்கே பிழையே இருக்குது. ஏனென்றால் இதில் ஒரு இலை வரவில்லை, ஆகவே பிழையான விட இது. அப்போ வேறுபட்ட ஒரு எங்கே வருது? மூன்றாவது ஒரு வருது. இப்போ வேறுபட்டது அந்த இலையில், இந்த இலையில் வேறுபட்டு ஆகவே மூன்றாவது விடை. இப்படி தெரிவு செய்யலாம். அடுத்த பார்ப்போம் அஞ்சாவதில் என்ன வேறுபட்டிருக்குன்னு பார்ப்போம். அஞ்சாவதில் அப்போ நாங்கள் ஒரு பகுதியை பார்த்தோம்னா இதுக்கு ஈஸி. இதுக்கு ஒற்றை வழிமுறை பகுதியை பிரித்து பார்க்குறது. மற்றபடி பெரிய கஷ்டப்பட்டீங்கன்னா அது சரியே பிழைச்சி போகும். கடினமான பகுதி இல்லை. அப்போ அஞ்சாவது பகுதியை பார்ப்போம். அஞ்சாவது பகுதி நாங்கள் இதில் பார்க்கலாம். அஞ்சாவது பகுதியில் இதில் பார்க்கலாம். முகத்தை தலைக்கு எடுப்போம். நாங்கள் தலையை எடுப்போம், தலைப்பகுதியை எடுப்போம்.
தலைப்பகுதியை எடுத்து பார்ப்போம். இங்கேயும் இந்த தலைப்பகுதியை எடுத்து பார்ப்போம். இங்கேயும் இதே போல் தலைப்பகுதியை எடுத்து பார்ப்போம். தலைப்பகுதியை எடுத்து பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு நீங்கள் அவதானிக்கலாம். பல் இருக்குது, இதுக்கு இங்கேயும் பல் இருக்குது, இவருக்கு பல் இல்லை. ஆகவே வேறுபட்டது ரெண்டாவது விட இருக்கு. உங்களுக்கு சரியா? வேறுபட்டது ரெண்டாவது. சரியான இந்த பல் அடிப்படையில் நாங்கள் எடுக்கலாம். இந்த பல் அடிப்படையில் அங்கே வேறுபட்டு இருக்குது. சரியா? அப்போ இப்படி இதை செய்யலாம்னு விளங்கு தானே. இந்த பேட்டர்ன்கள் இப்படி பகுதி பகுதியை பிரிப்பதனூடாக உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் அடுத்த பார்ப்போம். அடுத்தது இந்த மீன் பகுதியை பார்ப்போம். மீன் பகுதி என்ன வேறுபட்டு இருக்குன்னு. மீனில் பார்த்தோம்னால் மீனில் ஒரு நாங்கள் இதில் வேணுமெண்டா எடுத்து ஒரு பகுதியை பார்க்கலாம். இவ்வளோ அரைவாசி பகுதி எடுக்கலாம். இப்படி எடுப்போம். இப்படி எடுத்து பார்ப்போம். இது இவ்வளவு சரியே இருக்குது. இதில் இதுவரை இல்லை பார்ப்போம். இதில் இவ்வளவு சரியே இருக்குது. இப்போ இதில் இது இவ்வளவு சரியே இருக்குது. இவ்வளவு சரியே இருக்குது. இங்கே இந்த பகுதி பிழைச்சி போச்சு. அப்போ நாங்கள் அதை மார்க் பண்ணுறது. அப்போ இந்த பகுதி இதில் பிழை. ஆகவே இதுதான் பிழையான விடை. எங்களுக்கு வேறுபட்ட ஒரு ரெண்டாவது. சரியா? இப்படி காணலாம். அடுத்த பார்ப்போம். அடுத்தது அதே போல் தவளையை பார்த்தோம்னா தவளைக்கு ஈஸியாக பார்க்கலாம். தவளைக்கு இலகுவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தலைப்பகுதி எடுப்போம். இங்கே கண் இல்லை, இங்கே கண் இருக்குது, இங்கே கண் இருக்குது. அப்போ இதுவும் சரி, இது பிழை. அப்போ வேறுபட்ட விட முதலாவது. சரியா? அடுத்த நாங்கள் எடுப்போம் இலைன்ற பகுதி எடுப்போம். இலைப்பகுதி எடுக்கல நாங்கள் ஒரு இது இந்த பகுதியை சும்மா மேலோட்டமே பார்க்கலாம். மேலோட்டமே பார்க்கக்கூட சில இதுகள் விளாங்கும். இல்லைன்னா நாங்கள் ஒரு உன்னிப்பை பார்க்கலாம். அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த விட பெருதுண்டு இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இதில் பார்த்தோம்னால் இதில் இயல்பை நாங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு பிழை ஒன்று இருக்குது. இதில் பிழை இருக்குது. இந்த பகுதி பிழை. அப்போ இதுக்கு நாங்கள் பிழையான விட இங்கேயே பார்க்கலாம். மற்றபடி இதில் பாருங்க, இது இருக்குது, அதே அமைப்பில் இருக்குது, இதில் இருக்குது, ரெண்டு மொத்தம் இருக்குது. இவற்றை வேறுபாடு. அப்போ நான் உடனடியாக அங்கே போகலாம். இப்போ சிலதுகள் நேரே கண்டுபிடிக்கலாம். அவ்வளோத்துக்கு ஆழமே பார்ட்ஸை பார்க்கணுமெண்டு இல்லை. அடுத்தது ஆமைன்ற பகுதியை பார்த்தோம்னா ஆமைக்கு என்ன வேறுபாடுன்னு பார்க்கலாம். ஆமைக்கு பார்த்தோம்னா இதுகளும் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பகுதி இதில் இந்த பகுதி இருக்குது. அப்போ இதுவும் இருக்குது, இதில் இல்லை, அந்த பகுதி இல்லை. ஆகவே உங்களுக்கு அதுக்கு இலகு எப்படி அழைக்கலாம், ரெண்டாவது விட அழைக்கலாம். அடுத்த பொம்மைக்கு நாங்கள் பார்க்கலாம். பொம்மைக்கு பார்க்கல இதுவும் நாங்கள் நேரடியாக பார்க்க சில இதுகள் தெரியும். இல்லைன்னா நாங்கள் சொட்டு அவதானிக்கம். அப்போ நாங்கள் ஒரு களத்து பகுதியை பார்த்தோம்னா இங்கே இந்த பட்டி இருக்குது, இங்கே பட்டி இருக்குது, இங்கே அந்த பட்டி வித்தியாசமாக இருக்குது. ஆகவே இங்கே உங்களுக்கு முதலாவது படி அழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா? இப்படி நாங்கள் செய்யலாம். இப்படி பகுதியை பார்த்து எடுத்து வேறுபட்ட உருவுக்கு இந்த முறையை கையாண்டு நீங்கள் செய்யலாம். அடுத்தது தொடக்கத்தில் உள்ள உருக்களுடன் தொடர்புபடுத்தும் போது கிடைக்கும் உருவை தெரிவு செய்க. தொடக்கத்தில் உள்ள உருக்களுடன் தொடர்பு படுத்தும் போது கிடைக்கும் விடையண்டா இதுக்கு மேலே நாங்கள் கீறி பார்க்கலாம். பெரிய வேலை. இப்போ இதுக்கு மேலே கீறி பார்ப்பதன் ஊடாக இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னா என்னென்றால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம். அப்போ நாங்கள் இதுக்கு மேலே இதை கீறுவோம், இல்லைன்னா இதுக்கு மேலே இதை கீறலாம். அப்போ இதுக்கு மேலே கீறினோம்னா இது இப்படியே வரும், இது கோடு அப்படியே வரும். இந்த பெட்டி இருக்குது தானே, இந்த பெட்டி உள்ளுக்கு வரும், இந்த பெட்டி உள்ளுக்கு வரும். வந்து இதில் ஒரு வட்டம் ஒன்று வரப்போகுது.
இந்த வட்டம். அப்போ இது உள்ளது இது இங்கே முதலாவது படியே நாங்கள் அப்படி செலக்ட் பண்ணலாம். அதில் கீறி பார்க்குறது இதில் சில இதில் நாங்கள் கீறலாது இதில் வச்சு கீற நீங்கள் இதில் கீறி பார்க்கலாம் படிவை சரியான. அதாவது இது வந்து இங்கே தொடுக்கும், இது வந்து இங்கே தொடுக்கும். அதே போல் இந்த பட்டி இங்கே மேலதிகமே இங்கே வரும் தெரியும். மற்றெல்லாம் அப்படியே வரும், அதுக்கு நேராக அப்படியே வரும் அவ்வளோதான். அப்போ இந்த படியை கொண்டது எத்தனையாவது விட இதுக்கு தான் சரியே இருக்குது சரி. அதே போல் அடுத்ததுக்கு நீங்கள் ரெண்டாவது விடைக்கு பார்க்கலாம். ரெண்டாவது விடைக்கு நாங்கள் இதுக்கு மேலே கீறலாம். அப்போ இதுக்கு மேலே கீறியில் இந்த இப்படி கீறலாம். இந்த பட்டி இப்படி வருது வந்தால் இங்கே பார்த்தோம்னா இவர் முழுமையை இங்கே வருவான். இப்படி வரும். இப்படி வந்தால் இந்த மையப்புள்ளியில் இவ்விடத்தில் வந்து சேருவார். அப்போ சேர்ந்த விட இந்த விட இதில் பிழைய வருது என்றால் இந்த குறுக்கு இது கீறுப்படையில், இது கீறுப்படையில், இங்கே மேலே போகையில். அப்போ இதுக்கு இது மூன்றாவது தான் இதுக்கு சரியே இருக்குது சரியானே. அப்போ அப்படி செய்யலாம், இதுக்கு அப்படி அந்த முறையை பயன்படுத்தி செய்யலாம் சரியா. அடுத்த பார்த்தோம் என்றால் அதே போல் அடுத்ததும் அப்படி கீறலாம். மூன்றாவதையும் கீறி பார்த்து போடலாம். அப்போ மூன்றாவது கீறி பார்க்கல இதுக்குள்ள அப்படியே வட்டத்தை கீறி போட்டு நாங்கள் இந்த உள்வட்டம் கொண்டு வரும். அதே போல் வெளிவட்டம் இங்கே வரும். இப்போ வெளிவட்டம் வருமெண்டா இங்கே மூலையிலேருந்து இங்கே தொடுபடும். மூலையிலேருந்து தொடுபடைகளில் இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம், இந்த மூலக்கோடு வந்திருக்கு, இந்த மூலக்கோடு வரக்கூடாது. இருந்தாலும் இதில் மூலக்கோடு எடுப்போம் நாங்கள் இந்த மாதிரி விட வரும். இந்த மாதிரி விட வரைக்குள்ள இதில் இந்த மூலக்கோடுகள் கொஞ்சம் இது வரக்கூடாது, இதில் வந்திருக்குது. ஆகவே இங்கே எல்லாத்துலேயும் வந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த விட இதுக்கு சரியே வரும் சரியான. அடுத்த நாலாவது கேள்வி எடுத்து பார்த்தோம்னா நாலாவதும் அதே போல் இந்த முக்கோணி மேல் முக்கோணி கீழே முக்கோணி. அப்போ மேல் முக்கோணம் கீழ் முக்கோணம் வரணும். அப்போ மேல் முக்கோணம் அதே போல் கீழ் முக்கோணம் வருவேன். அப்போ இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தது இங்கே நடுவில் உள்ள வட்டத்தில் குழப்பம் இல்லை. ஆகவே இங்கே ரெண்டாவது விட இதுக்கு சரியா அப்படியே கீறிப்பாக தெரியும். அதே போல் அடுத்ததுக்கு நாங்கள் கீறலாம். இதுக்கு இந்த மாதிரி வந்து அதே போல் இங்கேயும் இந்த மாதிரி வரும் ரைட். இப்படி வரும் வரைக்குள்ள எங்களுக்கு இங்கே ரெண்டாவது பிழை, மூன்றாவதும் பிழை. ஆகவே இங்கே முதலாவது சரியே இருக்கு, கீறி பார்க்கணும் சரியான முறை சரியா. அடுத்தது அதே போல் அடுத்தது ஆறாவதுக்கும் அப்படியே கீறி பார்க்கலாம். கீறி பார்க்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரியா. இந்த மாதிரி வரைக்கும் வேறு இங்கே தொடுபடும். நாங்கள் இங்கே கீரைக்கு சரியான முறையில் வராது. உங்களுக்கு உங்கள் கீரைக்குள்ள சரியாக செய்து பார்க்க சரியான முறையில் வரும். அதாவது இங்கே சரியா. இதை காட்டுற விட உங்களுக்கு முதலாவது விடையே இருக்கு சரியா. இப்படி நாங்கள் செய்து பார்க்கலாம். இதுக்கு இப்படி செய்து பார்த்து விடையை அளிக்கலாம். அடுத்த பார்ப்போம். அடுத்த கேள்வி இந்த தொடர்ச்சியை அடுத்த பார்ப்போம். அடுத்த பார்த்தோம்னா இதுவும் அதே போல் கீறி போட்டு பார்க்கலாம். இதில் அதே முக்கோணி தான் வரும். என்னென்றால் இதில் ஒரு சின்னொரு வெட்டொண்டு விடும். என்னென்றால் இதில் இந்த மூலையிலேருந்து இங்கேயும் இந்த மூலையிலேருந்து இங்கேயும் போகும். அப்போ இந்த மாதிரியான காற்றை விட இரண்டு பார்க்கலாம் முதலாவது விட சரியா. அதே போல் இதுக்கு அடுத்ததுக்கும் அப்படி ஒரு வட்டத்தை கீறி பார்க்கலாம். அப்போ நாங்கள் இப்படி ஒரு வட்டத்தை இதுக்கு கீறி பார்க்கலாம். பார்த்துட்டு நடுவில் அதே வட்டம் தான் வருது. ஆகவே இந்த மாதிரியான விட எங்கே இருக்குன்னு பார்க்குறது ரெண்டாவது விட இதுக்கு சரியே இருக்கு சரியா. கீறி பார்க்க அந்த மாதிரி வரும். அடுத்த பார்த்தோம்னால் அடுத்தது இங்கே ஒன்பதாவது கேள்வி அதே போல் பொருத்தி பார்த்தோம்னால் அதே போல் நாங்கள் பொருத்தி பார்க்க உங்களுக்கு அதுக்கு ரெண்டாவது விட உங்களுக்கு சரியே வரும். அதே போல் அடுத்ததையும் அப்படி பொருத்தி பார்க்கலாம். பொருத்தி பார்க்கல
இதை கொண்டு இங்கே போடுறது, அப்படியே போட்டு அடிக்கிறது. அதே போல் இதை வந்து வெளிவட்டத்தில் போடுறது, வெளிவட்டத்தில் போட்டு கிரிப்பாக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு 2வது விட சரியே வரும். அதே போல் இதுக்கு நீங்கள் வச்சு பார்க்கலாம். இதுக்கு வச்சு பார்க்க ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பார்க்கல உங்களுக்கு சரியான விட கிடைக்கும். கிடைக்க இவர் கருப்பு அப்படியே தோன்றுவார். ஆவைங்க 1வது விட சரியே வரும். என்னென்னா இதுக்கு மேலே இதை வச்சு அதுக்கு மேலே அதை வைக்க இங்கே 1வது விட சரியே வரும். அடுத்த பார்த்தோம்னா தொடக்கத்தில் உள்ள உருவை பொறுத்துவதற்கு இணைக்க வேண்டியது. அப்போ தொடக்கத்தில் உள்ள உருவை ஆரம்பி அதே போல் வர்றதுக்கு இணைக்க வேண்டியது 2 கேள்வி இருக்குது. அப்போ நாங்கள் இதையும் இணைச்சா இது ஒரே மாதிரியே வருவார். அதே போல் அடுத்த பார்த்தோம்னால் அடுத்ததும் அதே போல் தான். அதுக்கு நீங்கள் பார்த்தோம்னா இதே போல் அமைப்பு இங்கே 1வதுக்கு இணைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே நாங்கள் கிரி பார்க்கலாம். வேணுமெண்டா இதுக்கு மேலே கிரி பார்க்கலாம். கிரி பார்த்தோம்னா உங்களுக்கு சரியே வரும். அப்போ இதுக்கு நாங்கள் கிரி பார்க்கலாம். இப்படி கிரி பார்த்தோம்னா அதே போல் ஒரு விரைதாண்டு பார்க்கலாம். இப்படி கிரி பார்த்து இதுக்கு எடுக்கலாம். சரியான? அப்போ இப்படி இந்த உருக்களை இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். ரைட். எனவே இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த உருக்களுக்கு நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் இணைச்சி பார்த்து செய்வதனூடாக இந்த பொருத்துகின்ற உருக்கள், அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டது, வேறுபட்டது, அதே போல் ஒன்றுடன் ஒன்று இணைக்கிறது, அதே போல் ஒத்த உருக்கள் என்ற விடயத்தை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. எப்படி நான் இலகுவே செய்கிறேன்னு. அப்போ இந்த மாதிரி என்னென்னா இதில் வந்து எல்லாரும் தவறு விடுற 2வது பக்கத்தில் இந்த மாதிரியான கேள்வி ஆகுது பகுதி 1 வினாத்தாளில். அப்போ எல்லாரும் அந்த கேள்வியில் பிளவுறது என்னென்றால் எல்லாருமே என்ன செய்கிறேன்டா அவசரத்தில் போட்டால் அங்கே ஏதாவது பிழை வந்துடும். அப்போ சரியான முறையில் பார்க்குறேன். 70க்கு மேலே எடுக்கிற மார்க்ஸ் எடுக்கிற ஆக்கள் கூட எடுக்கிற ஆக்கள் கூட இதை வடிவாக செய்யலாம். இப்போ பின்னுக்குள்ள கணக்கு தான் செய்யலான்டா இந்த பேஜ் 2வது பேஜில் வர இந்த மாதிரியான படங்களுக்குரியது இலகுவே செய்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் இது புலக்காட்சி திறனூடாக இது விளங்கப்படுத்துறது. அப்போ புலக்காட்சியில் உங்களுக்கு எப்படி தோன்றுது அந்த உருவண்டு பார்க்குறோக்கோ ஒரு பகுதியை பிரித்து பார்க்குறாங்க. அப்போ எல்லாரும் கணக்க செய்கிறார்கள், எல்லாருமே நல்லா செய்யக்கூடிய ஆக்களும் இதில் சில வேளையில் புலப்படுறது. அப்போ நாங்கள் இதில் ஏண்டனம் அல்லது அவதானிக்க இயலாமை காரணமாகத்தான் இந்த இது வருது. அப்போ நான் சொல்லப்பட்ட இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மிக இலகுவாக இந்த புள்ளிகள் இதுக்குரிய புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து மீண்டும் இன்னொரு வகுப்பிலே உங்களை சந்திக்கும் போது ஏதாவது ஒரு மாதிரி வினாத்தாளுடன் உங்களை சந்திப்போம். இன்றைய வகுப்பிலே இணைந்திருந்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.